வணக்கம்மா. இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, என்னோட கதையை பற்றி தான் பேச போகிறேங்க. வேறு யார் கதையும் இன்றைக்கி பேசலைங்க. சாமி கும்பிட கும்பிட என்னோட கதையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரோட பார்வையிலையும் இவன் நல்லா இருக்கிறா இவன் நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாரோட பார்வைக்கு அது ஒன்று தாங்க தெரியும். ஆனால் அவங்கவுங்க மனசில் உள்ள வருத்தம் வலி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சொல்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்க. ஈஸியாக சொல்லிடுவாங்க. நான் நல்லா பட்டிருக்க கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்கம்மா. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நான். கஞ்சிக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஞ்சி வச்சு குடிக்கும் கூட அப்போ காசு இல்லாத அளவுக்கு, 1 கிலோ அரிசி இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்கேன். அப்போல்லாம் யாருமே இந்த மாதிரி இந்த ஒரு 10 ரூபா வச்சுக்க அப்படின்னு சொல்லி எந்த சொந்த பந்தமும் நமக்கு கொடுக்கல. கொடுத்தா நம்மளை கொஞ்சம் கை தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஓடி 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 யார் வேலைக்கு கூப்பிடுறவங்களா கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு பாத்திரங்களும் இதாகட்டும், துணிமணி துவைக்கிறதுக்காகட்டும், எந்த வேலையை கூப்பிட்டாலும் ஓடுவேன். ஏன்னா நம்ம 3 மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இது வச்சு தாங்க ஓடுவேன். இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வியே, நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுனால சொல்கிறேங்க. சாமி கும்பிட்ற அப்படி கும்பிட்ற இப்படி கும்பிட்றேன்னு அவ்வளவு கஷ்டத்துலேயும் கூடாத சாமி கும்பிடுவாங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு அந்த கஷ்டம் தீரும். பெருசாக வர்ற பிரச்சனையை ஆத்தா சின்னதாக நமக்கு பண்ணிடுறா அப்படின்னு தான் அவள் எத்தனை கஷ்டத்தை கொடுத்தாலும் ஆத்தாவை மறக்க முடியாத அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சுருக்கிறேங்க. வச்சுருந்ததுனால தான் என்னால் ஆரம்பத்துலேருந்தே என்னால் ஒரு பூவும் கூட இல்லைன்னா கூட வெறும் ஒத்த விளக்கு, ஒரு அகல் விளக்குக்கு கூட எண்ணெய் இருக்காது. அந்த அளவுக்கும் கூட இருந்திருக்குங்க கஷ்டம். அந்த நிலமையிலையும் கூட நான் கும்பிடுவேன். அறவே விளக்கும் கூட ஒவ்வொரு டைம் போடவே முடியாது. அவ்வளோ கஷ்டத்துலேயும் கும்பிட்டு பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து இன்றைக்கி நம்ம ஒரு நேரம் கஞ்சினாலும் நல்லா குடிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நடக்குது அப்படின்னா கூட அது நம்ம கும்பிட்ற சாமி தாங்க. நான் கூட ஒவ்வொரு நேரம் நினைப்பேங்க, எல்லாருக்கும் நல்லா எழுதிட்டு என் தலையில் மட்டும் என் சாமி இப்படி எழுதுனேன், இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி கூட நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் செத்து போயிடலான்னு கூட தோணிச்சுங்க. ஆனால் அந்த மாதிரி நிலமையிலையும் நம்ம பிள்ளைகளை யார் பார்ப்பாங்க, நம்ம குடும்பத்தை யார் பார்ப்பாங்க அப்படின்னு தாங்க நான் நினச்சி கும்பிட்ருக்குறேன். இப்போ நிறைய பேர் கேட்குறதுனாலையோ என்னை சொல்கிறதுனாலே தான் என்னோடய இதையே நான் சொல்கிறேங்க. கஷ்டப்படாமலாம் யாருமே கஞ்சி குடிச்சிட முடியாதுங்க. எல்லாருக்கும் எல்லாமே அமைஞ்சிடாது. எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா சாமி இல்லைங்க. பாதி பேர் கஷ்டப்பட்டாலும் பாதி பேர் நல்லா இருந்தால் அந்த நல்லா இருக்கிறவங்ககிட்ட கஷ்டப்படுறவங்க போய் ஒரு வேலை வெட்டி செஞ்சினாலும் பிழைச்சிக்குவாங்க. அதையே நினைக்கணும். நான் தான் பெருசு, என்னையே கஷ்டப்படுத்தி வைக்கிறாங்க, சாமி அவங்களே நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில் கஞ்சியும் குடிக்க முடியாதுங்க. அந்த கஞ்சியும் இல்லாமல் போயிடும். யாரை பற்றி எதுவும் நினைக்காம நம்மளால் யாரையும் எதையும் பேசாமல் நம்மளால் என்ன முடியுதோ அது மாதிரி கும்பிடுவோம். இன்னொன்று நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அது நினைக்கிறது தான் ரொம்ப நல்லது. சாமி என்னை இப்படி வச்சு நான் இப்படி கஷ்டப்படுறேனே, அவங்க இப்படி நல்லா இருக்கிறாங்களே, எனக்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நினைக்கக்கூடாது. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்குங்க. எல்லாமே வெளியில் சொல்லிட மாட்டாங்க. நானும் கூட கஞ்சியே குடிக்கையில் கூட கஞ்சிக்கே வழி இல்லாத நேரத்தில் கூட வெளியில் போனேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு சொல்லி யாருக்கிட்டேயுமே காட்டிக்க மாட்டாங்கம்மா. ஏன் அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட என்ன சொன்னாலும் அது அவங்க அதை ஒரு கேலிக்குறியாக தான் நினைப்பாங்க. கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பார்ப்பாங்க அதையே. அதனால எதையும் சொல்ல மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி சாமிக்கிட்ட தான் கொண்டு போய் வச்சிருவேன். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்கு நீ என்னை வச்சு கொன்னே போடலான்னு சொல்லி கூட நான் நிறைய நேரம் கோவிச்சிருக்கேங்க சாமியை. கோவிச்சு சாமியை திட்டினா கூட சரி இன்னைக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு நல்லா இருக்காதா, நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்க இல்லையா, நாளைக்கு நம்ம மக்களுக்கு அவள் கை கொடுத்து காப்பாற்றுவா அப்படின்னு நினச்சி போட்டு தாங்க நான் எதையுமே
ஆத்தக்கிட்ட வந்து சங்கட்டமாக ஒரு நேரம் நினச்சாலும் ஒரு நேரம் அதை சந்தோஷமாக வந்து ஏற்றுக்குவாங்க. சரி பெருசாக வர்றதுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. கஷ்டம்னா சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா கூட ஊருக்குள்ளே எதிரிங்க நிறைய இருப்பாங்க. நல்லா இருந்தாலே அவங்கனால முடியலனாலும் பணத்தை கொடுத்துனாலும் அவங்கள எப்படியாவது தட்டி நொறுக்கிடலாம், அவங்கள வீர்க்கோடாம பண்ணிடலாம் அப்படின்னு கூட நினச்சி என்னென்னமோலாம் நடந்திருக்கு. எத்தனையோ கஷ்டம். கஷ்டம்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. நான் எதுவுமே எது சொல்ல வேண்டாம். நம்மளோட கஷ்டத்தை இத்தனை நாளும் சாமியை பற்றியே சொல்லிட்டு நம்மளோட கஷ்டத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கூட நான் யோசிப்பேங்க. சரி நம்மளோட கஷ்டத்தை நம்ம ஏன் மறைச்சி வைக்கணும்? நம்ம படுற கஷ்டம் இந்த மாதிரி எல்லா கஷ்டத்துக்கும் சாமி காரணம், இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம்னு நினைக்காம நம்மனால என்ன முடியுமோ என்ன வச்சு கும்பிட முடியுமோ கும்பிடுவோம். அதுக்காக நம்ம சாமியை குறைச்சி என்ன பேசி என்ன பண்ணுறது? நம்ம தலையில் அவன் எழுதின எழுத்து அப்படி இருக்குது. அதனால நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அது மாதிரி தாங்க நிறைய பேருக்கு சொல்கிறதும் கூட. கஷ்டப்படுறேன்னு நினைக்காம ஒரு வேளைக்கு 2 வேளை செஞ்சால் ஒரு நேரம் கஞ்சிக்கு குடிக்கிற இடத்துல 2 நேரமாவது குடிச்சிக்கலாங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தை குட்டியை காப்பாற்றி நம்ம வளர்த்து கொண்டு வரலாம். இன்றைக்கி நான் அப்படி தான் வளர்த்து கொண்டு வந்தேங்க. கொஞ்சம் நல்லா இருக்கிற நிலமையில கூட கொஞ்சம் கஷ்டம் தீர்ந்து நல்லா வந்து ஓரளவுக்கு முன்னுக்கு வரலாங்கையில் எங்கள் வீட்டுக்காரரு ஆக்சிடெண்ட் ஆகி அது அடிபட்டதில் அதுலேயே கொஞ்சம் கடன் ஆகி கஷ்டந்தாங்க. கஷ்டம் இல்லாமலாம் இல்லை, ரொம்ப கஷ்டம். அந்த கடனெல்லாம் கட்ட முடியாமல் படாத பாடுபட்டு இன்னும் நமக்கு பூவுக்கு வாங்குகிற காசில் கொஞ்சம் கிடச்சிதுன்னா ஆத்தாளுக்கு பூ போடுறோம். இன்னும் ஆத்தா பெருசாலாம் வச்சுட்டா பெருசாலாம் நல்லது நமக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறேன்னுலாம் சொல்ல முடியாது. கை கால் சுகத்தை கொடுத்துருக்கா, நம்ம பிள்ளைகள கொஞ்சம் வாழ வச்சுருக்கா. அதுவே நம்ம செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நினச்சி தாங்க கும்பிட்றேன். மன வருத்தத்தோடு யாருமே சாமி கும்பிடாம இன்றைக்கி இல்லை என்றைக்கா இருந்தாலும் ஒரு நல்லது நடக்கும், கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம நல்லா இருக்கிறோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிட்லாங்க. நம்மக்கிட்ட காசு பணம் வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா சொந்த பந்தம் எல்லாருமே நம்ம பக்கத்தில் தான். ஏன்னா எனக்கு நடந்த வாழ்க்கை தான். இல்லை காசு பணம் இல்லை, நம்மக்கிட்ட சொந்த பந்தமும் இல்லைங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம ஆமாம் இவகிட்ட என்ன இருக்குது போய் பேசுறதுக்கு பிடிக்கிறதுக்கு, ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்மகிட்ட வந்து சொல்லணுன்னா கூட யோசிப்பாங்க, இவ என்ன செய்ய போகிறா அப்படின்னு நினச்சதே நினைப்பாங்க. அதனால் நம்ம எவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்மளால ஒன்றுக்குமே வழி இல்லையா, ஒரு ஊதுபத்தி கலப்புறனாலும் பற்ற வைப்போம். அந்த முடிவு தாங்க நான் என்னோடய கஷ்டத்தை என்னோடய குறைய கொண்டு போய் எப்போவுமே என் பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லலைங்க. இன்னொரு நாள் நான் வீடியோ பேசையில் எனக்கும் நிறைய நான் பட்டிருக்கேங்க. நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன், எப்படி எப்படி வாழ்ந்தேன், எப்படி கஷ்டப்பட்டு ஓரளவுக்குனாலும் கஞ்சி குடிக்கிற நிலைமைக்கு வந்தேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேங்கம்மா. மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி வீடியோ பார்த்தீங்கனாலே அது எனக்கு ஒரு யூஸாக இருக்குங்கம்மா. இந்த வீடியோ நான் பேசுனது பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.